வணக்கம் மக்களே. நாம் விமர்சனங்களை எதிர்கொள்ள பழக வேண்டும். அதை எப்படி எதிர்கொள்வது என்பதை பற்றி ஒரு கதையின் மூலம் காணலாம். ஆபிரகாம் லிங்கன் ஒரு கூட்டத்தில் உரை நிகழ்த்தி கொண்டிருந்தார். அப்பொழுது அவரை அவமானப்படுத்தும் நோக்கத்தில் எதிர்பரத்தை சேர்ந்த ஒரு எம்பி எழுந்து, மிஸ்டர் லிங்கன், உங்கள் தந்தை தைத்து கொடுத்த செருப்புதான் இன்னும் என் காலை அலங்கரிக்கின்றது என்றாராம். அங்குள்ள அனைவரும் நகைத்து கொண்டிருந்த தருணத்தில் ஆபிரகாம் எழுந்தார். அன்பு நண்பரே, எனது தந்தை இறந்து பல ஆண்டுகள் ஆகின்றது. அவர் தைத்து கொடுத்த செருப்பு இன்னும் உங்கள் காலை அலங்கரிக்கின்றது என்றால் அது எவ்வளவு நேர்த்தியாய் தைக்கப்பட்டிருக்கின்றது பாருங்கள். இது அவரது உழைப்பின் சிறப்பைத்தான் காட்டுகின்றது. இப்பொழுது சொல்கின்றேன், ஒருவேளை தைத்த இடத்தில் ஏதாவது பழுது இருந்தால் என்னிடம் கொடுங்கள், நான் அதை சரி செய்து கொடுக்கின்றேன். ஏனென்றால் எனக்கு நாட்டை ஆளவும் தெரியும், செருப்பு தைக்கவும் தெரியும் என்றாராம். மக்களே, சவால்களையும் விமர்சனங்களையும் எதிர்கொள்வது ஒரு கலை. இத்தகைய கலையை நாம் ஒவ்வொருவரும் வளர்த்து கொள்வது அவசியமானதாகும். இத்தகைய விமர்சனங்களை தாங்கிக் கொள்ள பலமின்றி சிலர் தற்கொலை வரை சென்று விடுகின்றனர். உங்களை பற்றிய விமர்சனங்களுக்கு பயப்பட வேண்டாம். ஏனென்றால் விமர்சனங்கள் உங்களை வலிமையாக்கும், விவேகமாக்கும். உங்களை நோக்கி வரும் விமர்சனங்கள் உங்களை மன உளைச்சலுக்கு உள்ளாக்கினாலும் மற்றவர்கள் பார்வையில் நீங்கள் ஒரு முக்கியமான நபராக மாறிவிட்டீர்கள் என்பதை கருத வேண்டும். விமர்சனம் என்பது சில நேரங்களில் விமர்சிப்பவரின் இயலாமையையும் காட்டும். அவரால் முடியாததை நீங்கள் செய்து முடிக்கும் போது நீங்கள் அவரது விமர்சனத்துக்கு உள்ளாவீர்கள். மற்றவர்களை தொடர்ந்து விமர்சிப்பவர்கள் மனதளவில் பலவீனமானவர்களாக இருப்பார்கள். உங்களை நோக்கி வரும் விமர்சனத்தை நீங்கள் எதிர்கொள்வதும் ஜீரணித்துக் கொள்வதும் பதிலளிப்பதும் ஒரு கலையாகும். உங்களிருக்கின்ற நம்பிக்கையை குறித்து நீங்கள் எப்பொழுதும் கைவிடாதீர்கள். விமர்சனங்களை எதிர்கொள்ள பழகுங்கள் என்கின்றனர் நமது பெரியோர்கள். ஓகே மக்களே, மீண்டும் புதிய செய்தியுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.